ஹலோ நண்பர்களே, அதிகபட்சமான மக்களுக்கு தோன்றது என்னன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு அர்த்தம் வந்து 7 ஃபிகர்க்கான மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்றது இல்லனா மில்லியனர் ஆகிறது. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னா இந்த ஆட்கள் தவறாக யோசிக்கிறாங்க. 1 crore அச்சீவ் பண்றது ரொம்ப பெரிய நம்பர் தான். பட் இந்த அளவுக்கான அமௌண்ட் சேவிங்ஸா அச்சீவ் பண்றதுனால உங்களுடைய லைஃப் இருக்குல்ல, அதுல ரொம்ப சிக்னிபிகன்ட்லி சேஞ்சஸ் வராது. இப்போ இந்த அமௌண்ட் 75 lakh 50 lakh 25 lakhs கூட கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிரகாரம் எந்த அமௌண்ட் அச்சீவ் பண்றதுனால உங்களோட லைஃப் சிக்னிபிகன்ட்லி சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து 10 lakh rupees. ஏன்னா எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 10 lakh rupees அச்சீவ் பண்றீங்களோ அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட மைண்ட் செட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நீங்களும் வெல்த் பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்க பணம் உங்களை கண்ட்ரோல் பண்றத ஸ்டாப் பண்ணும் அண்ட் நீங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ மைண்ட் செட். நம்ம இந்த சேனல்ல பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் டாபிக்ஸ் குறித்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சோ இப்பவே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கான முதல் ரீசன் எவ்வளவு பவர்ஃபுல்னா உங்க மென்டல் பேரியர் அன்லாக் ஆகுது. இங்க பாருங்க, 9,99,999 rupees வரைக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் 6 ஃபிகர்ல இருக்கும். ஆனா 10 lakh rupees ஹிட் ஆனதுமே இது 7 ஃபிகர் ஆகிடும். அண்ட் இந்த 7 ஃபிகர்க்கான பேங்க் பேலன்ஸ் இருப்பது இது உங்களுக்குள்ளவே ஒரு ப்ரூஃப். இது நீங்க இந்த ஃபிகர் அண்ட் வெல்த் அச்சீவ் பண்றதுக்காக சில ரொம்பவே சாலிட் ஃபைனான்சியல் ஹாபிட்ஸ் பில்ட் பண்ணிருக்கீங்கன்னு. ஏன்னா அதிகபட்ச இந்தியன்ஸ்க்கு 6 ஃபிகர் ரேஞ்சிலேயே ரொம்ப காலத்துக்கு மாட்டிட்டு இருப்பது ரொம்ப காமன் ஆனது. இங்க பாருங்க, இந்தியாவோட அப்ராக்சிமேட் பர் கேபிட்டா இன்கம் வந்து $2,900 which is 2,46,000 rupees per annum and 20,500 rupees per month. and யார்னா அவங்க இன்கமோட 30% கூட சேவ் பண்ணாலோ அப்பவும் 10 lakh rupeesக்கான 7 ஃபிகர் வேல்யூவை அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆகிடும். உங்களுடைய டெய்லி நீட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கான செலவை பார்த்த பிறகும் அப்படி நீங்க 30% ரூபீஸ் சேவ் பண்ண முடியுதுன்னா வெல் இது ரொம்ப அதிகம் தான். ஸ்டில் இந்த அமௌண்ட் 6,150 rupees ஆக இருக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு புவர் ஃபைனான்சியல் ஹாபிட்ஸ் இருக்குன்னா, லைக் உங்க மீது கடன் இருக்குது ஆர் நீங்க இன்கம்ல இருந்து எதுவுமே சேவ் பண்ண முடியாம போகிறது, அப்ப இது ரொம்ப பக்காவா தெரியுது. நீங்க 6 ஃபிகர்லயே ரொம்ப நாட்களுக்கு மாட்டிட்டு இருப்பீங்க அண்ட் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் டு ரீச் 7 ஃபிகர். சோ தி ஐடியா இஸ் அப்படி நீங்க இந்த 10 lakh rupeesக்கான அமௌண்ட் வரைக்கும் ரீச் பண்ணி முடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அஸ்யூமிங் நீங்க உங்களோட டெய்லி நீட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து பே பண்ணிருக்கீங்க, தென் அப்போ உங்களுக்கு உங்க மீது ப்ரௌடாக ஃபீல் ஆகணும். ஏன்னா இது ஒரு கிளியரான சிக்னலாக தெரியுது நீங்க டிசிப்ளின்டா இருக்கீங்கன்னு. அண்ட் இதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். இப்போ நீங்க பெரிய மைல்ஸ்டோன்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு. லைக் உதாரணத்துக்கு 25 lakhs 50 lakhs ஈவன் 1 crore. சோ 10 lakh rupees சேவ் பண்றது பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரூஃப் ஆகும் காசு சேவ் பண்றது ஆக்சுவலி பாசிபிள்னு. அண்ட் இந்த பிலீஃப் இன் காரணத்தினாலேயே உங்களுடைய காசு குறித்த எண்ணங்கள் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில எல்லாருமே பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு சாலிட் ப்ரூஃப் வழி வந்து உங்களோட காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான். ஆனா அதிகபட்சமான ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ரிசர்ச் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாம இருக்கு. சோ இதனால மக்கள் அவங்களோட பணத்தை போய் FD, RD இல்ல சிட் ஃபண்ட்ஸ் மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஈவன் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாம இருக்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அண்ட் நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்கள மாதிரியான ஆட்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரீசன்ட்லி கனரா HSBC லைஃப் வந்து ஒரு NFO லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் வந்து நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் 300 கம்பெனிஸ் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில இருக்குதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த NFO வந்து இந்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். இதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 31.7% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 21.2% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது அப்படியே இதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அமௌண்ட் வந்து 6,80,000 ரூபாய் இருக்கும். இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ற நம்ம அமௌண்டோட ஒரு பார்ட்ட பாத்தீங்கன்னா தனியா சேஃபா வச்சிருக்காங்க. அண்ட் மிச்சத்தை தான் இந்த லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். நீங்க இதுல as low as 2,000 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு இதோட NAV பாத்தீங்கன்னா 10 rupees இருக்கு. அப்படியே நீங்க NRI வந்து மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு 2 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியா இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO இந்த மாசம் 20ஆம் தேதிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும். சோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசன் நம்பர் 2, பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ரீசன் ஏன் ஃபர்ஸ்ட் 10 lakh rupees அச்சீவ் பண்றது இவ்வளவு இம்பார்ட்டன்ட். எங்க பாருங்க,
பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு அக்கார்டிங் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உலகத்துடைய 8வது அதிசயமா. கம்பவுண்டிங்கான சிம்பிள் அர்த்தம் வந்து உங்களுடைய சேவ் பண்ணி வச்சிருக்கிற காசு கூட இப்போ உங்களுக்காக காசு சம்பாதிக்குது. இது பர்சனல் ஃபைனான்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சோ இத பத்தி கொஞ்சம் அதிகமா டிஸ்கஷன் பண்றது அவசியம். அப்படி நீங்க இந்த வீடியோல இருந்து எதனா கொஞ்சமாச்சும் கத்துக்கிறீங்கன்னா அப்ப நீங்க இத புரிஞ்சுக்கணும். நீங்க எடுக்கிற ஒரு ஆக்ஷனும் எதை குறித்து இருக்கணும்னா எதனால் உங்க பணம் கம்பவுண்ட் பண்றத ஆரம்பிக்கும் அத குறித்து இருக்கணும். அப்படி உங்களுக்கு லாங் டர்ம்ல மேசிவ் வெல்த் கிரியேட் பண்ணனும்னா வாரன் பஃபெட்டோட நெட் வொர்த்தோட இந்த சார்ட்ட பாருங்க. கரண்ட்லி வாரன் பஃபெட்டோட நெட் வொர்த் வந்து அப்ராக்சிமேட்லி $155 பில்லியன். ஆனா இந்த சார்ட்ட பார்க்கிறதுக்கான ரொம்பவே ஃபேசினேட்டிங் பார்ட் என்னன்னா வாரன் பஃபெட்டோட 98 to 99% வெல்த் அவருக்கு 65 இயர்ஸ் ஆன பிறகு தான் அச்சீவ் ஆயிருக்கு. தட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி புரிஞ்சுக்க லெட்ஸ் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ராஜேஷோட salary வந்து 25,000 rupees per month and அவர் 6,000 rupees இன்வெஸ்ட் பண்றதுக்கு மேனேஜ் பண்றாரு every month. இதன் மீது அவருக்கு 12% per annum கான ரிட்டர்ன் கிடைக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 14 to 15% தான். ஆனா நம்ம இங்க வெறும் 12% கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ ராஜேஷ்க்கு first 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கு almost 8 years ஆகும். சோ naturally ராஜேஷ் அஸ்யூம் பண்ணுவாரு next 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கு அவருக்கு 8 years ஆகும்னு. ஆனா டோட்டல் 20 lakh rupees அவர் அடுத்த 4 இயர்ஸ்லயே அச்சீவ் பண்ணிடுவாரு. இதுக்கான காரணம் ஏன்னா ராஜேஷோட இனிஷியல் 10 lakh rupees கான அமௌண்ட்டும் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதன் காரணத்தால் அவருக்கு எஃபெக்டிவ்லி 4 இயர்ஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. ஏன்னா ராஜேஷ் வெறும் 6,000 rupees அமௌண்ட்டையே இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ஐ அம் ஷூர் யாருமே ஃபர்ஸ்ட் 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கு யாருமே 8 இயர்ஸ் வெயிட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அக்கார்டிங் டு மீ ஃபர்ஸ்ட் 10 lakh rupees ஈஸிலி 4 to 5 இயர்ஸ்லயே அச்சீவ் பண்ணிட முடியும். பட் அதுக்கு நீங்க அதிகமான இன்கம் சம்பாதிக்க முயற்சி பண்ணணும். சோ தி ஐடியா இஸ் சீக்கிரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா 10 lakh rupees அச்சீவ் பண்ணிடணும். ஏன்னா 10 lakh rupees அச்சீவ் பண்ண பிறகு தான் உங்களால கம்பவுண்டிங்க என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் நபரும் யார் அவருடைய பணத்தை சரியாக மேனேஜ் பண்றாரோ அவருக்கு நல்லா தெரியும் அவரோட ஃபைனான்சியல் கோல்ஸ் என்னன்னு. அண்ட் அவருக்கான ஒரு பர்சனலைஸ்ட் ஃபைனான்சியல் பிளானையும் ஃபாலோ பண்ணுவாரு. உதாரணத்துக்கு अर्ली ரிட்டையர்மென்ட், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், வீடு வாங்குறதுக்காக டவுன் பேமெண்ட், கார், வெகேஷன்ஸ், பசங்களுடைய ஹையர் எஜுகேஷன், இன்னும் பல. சோ அப்படி நீங்களோ உங்களுக்கான ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அண்ட் உங்களுடைய ஃபைனான்சியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணனும்னா அப்ப கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குறித்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கான இன்னொரு பவர்ஃபுல் ரீசன், தட் இஸ் தேர்ட் ரீசன் இந்த வீடியோவோடது என்னன்னா காசை குறித்து அதிக கான்ஃபிடன்ஸா இருப்பீங்க. நிறைய பேருக்கு பொதுவா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். நினைப்பாங்க மத்தவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு. சோஷியல் மீடியா உங்களை இந்த ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள செலுத்துது. எல்லாருமே பணக்காரங்க, மில்லியனர் அண்ட் எல்லார்கிட்டயும் மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்குன்னு. ஆனா தி ரியாலிட்டி இஸ் திஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இந்த ரிப்போர்ட்டுக்கு அக்கார்டிங் 100ல 75 இந்தியன்ஸ் கிட்ட அவங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லையா. அண்ட் சடன்லி ஜாப் போகிற காரணத்தினால் அவங்க அவங்களுடைய லோன்ஸை டிஃபால்ட் பண்ணிடுறாங்களாம். அண்ட் இது மட்டும் இல்ல, அதிகபட்ச இந்தியன்ஸ் பே செக் டு பே செக் தான் வாடுறாங்க. டே பை டே இந்தியன்ஸோட சேவிங் பெர்சன்டேஜ் ரேட் ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த எல்லா டேட்டாவும் தெரிவிக்குது மேக்ஸிமம் இந்தியன்ஸ் பணத்தை சேமிக்கவே கஷ்டப்படுறாங்கன்னு. சோ ஒரு ஆவரேஜ் இந்தியனுக்கு 10 லட்சம் ரூபாவோ ஒரு பெரிய அமௌண்ட் தான். அண்ட் எப்ப இந்த 7 figure நம்பரை அச்சீவ் பண்ணிடுறோமோ அப்படிங்க டெஃபினெட்லி ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் நஞ்சம் அமௌண்ட் கிடையாது. இது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். இந்த அமௌண்ட் வச்சு நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம். 10 lakh rupees அச்சீவ் பண்றதுக்கான fourth powerful reason வந்து 99% லைஃப் எமர்ஜென்சிஸ் கவர் ஆயிடும் உங்களுக்கு. 10 lakh rupees கான இந்த அமௌண்ட் இப்போ ஃபைனான்சியல் செல்ஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ வேலை செய்யும் உங்களுக்கு. ஐ ஹோப் இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. பட் ஸ்டில் அவசியம் வரப்போ இந்த அமௌண்ட் வந்து உங்களை ஃபைனான்சியல் டிசாஸ்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஜெனரலி எந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸும் அவ்வளவு பெருசா 10 lakh rupees கான ரெக்வயர்மெண்ட் அளவுக்கு இருக்காது. இமேஜின் பண்ணிக்கோங்க, பேங்க் அக்கவுண்ட்ல 10-20,000 rupees இருக்கு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு 1 lakh rupees 2 lakh rupees கான சடன் ரெக்வயர்மெண்ட் வருது. அப்ப இது ஒரு ஃபைனான்சியல் செட் பேக்காக இருக்கும் உங்களுக்கு. சோ 10 lakh rupees இருக்கிறதால நீங்க அதிக கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 99% ஆஃப் த டைம் உங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸ் கவர் ஆயிடும். நம்ம போன பாயிண்ட்ல கவர் பண்ணியிருந்தோம் 75% இந்தியன்ஸ் கிட்ட எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ற அளவுக்கான காசு கூட இல்லன்னு. சோ அப்படி உங்ககிட்ட 10 lakh rupees இருக்குன்னா then you are in a great financial spot. 10 lakh rupees இருக்கிறதுக்கான fifth powerful reason வந்து more filtered and better opportunities. 10 lakh rupees அக்கவுண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவேளை நீங்க பல வாட்டி பாத்தீங்கன்னா விருப்பப்படலனாலும் பல விஷயத்துக்கு அக்ரி பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் அவுட் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் லாட் ஆஃப் ஃபைனான்சியல் பிரஷர்னால. ஆனா 10 lakh rupees இருக்கிறதுக்கான
குஷன் இருக்கிற காரணத்தினால் நீங்க பெட்டர் நெகோஷியேட் பண்ணலாம். நீங்க அதிக கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் விச் நீங்க அதிகமா earn பண்ணலாம். அண்ட் அவசரத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு டிசிஷன் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹேண்ட் டு மவுத் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ எப்பவுமே நீங்க சீப்பர் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுவீங்க. வாய்ப்பு இருக்கு நீங்க லோ குவாலிட்டி துணிகள், ஷூஸ் தான் வாங்குவீங்க. நீங்க சீப்பஸ்ட் grocery வாங்குவீங்க அன்ஹெல்தியாக இருந்த பிறகு. ஆனா 10 lakh rupees அக்யூமுலேட் ஆன பிறகு நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டர் சாய்ஸஸ் எடுப்பீங்க. சோ இருக்கிறதுலயே விலை கம்மி என்ன இத கேட்கிறதுக்கு பதிலா நீங்க கேப்பீங்க அதிக வேல்யூ ஃபார் மணி எங்க இருக்குன்னு. அண்ட் அப்பதான் நீங்க பணத்தை as a tool ஆக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்லனா பணம் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராவே உங்களுக்கு இருக்கும். 6 பவர்ஃபுல் ரீசன் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். 10 lakh rupees அக்யூமுலேட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட ரொம்பவே லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட salary அக்கவுண்ட்ல வெறும் 1-2 லட்சம் ரூபாய் தான் இருக்குனா அப்ப இந்த அமௌண்ட் உங்களுக்கு சர்வைவலுக்காக தேவைப்படும். அண்ட் அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பினாலும் அப்ப மேக்ஸிமம் 10 இல்ல 20,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆல்தோ இது ஒரு நல்ல அமௌண்ட்னாலும் இது ஒரு மீனிங்ஃபுல் அமௌண்டாக இருக்காது. ஏனா 10,000 ரூபாய் மீது நீங்க 12% earn பண்ணாலும் அப்ப இந்த அமௌண்ட் மேக்ஸிமம் 1,200 ரூபாய் தான் வரும். அண்ட் இதனால எந்த ஒரு பெரிய மேக்ஸிமம் இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படாது. ஆனா 10 lakh rupees அக்யூமுலேட் பண்ண பிறகு நீங்க மீனிங்ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல இதெல்லாம் ஒரு சைடு பிசினஸ் பண்றது. அண்ட் லாஸ்ட் 7th பவர்ஃபுல் ரீசன் வந்து ரொம்பவே குறைவான ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் ஆட்கள் எதனா ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ல தான் வாழுறாங்க. அண்ட் அவங்க ரியலைஸ் கூட பண்றதில்ல இந்த விஷயத்தை. பணம் ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வரியாக இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில். லைக் ரெண்ட் பே பண்றது, கிரெடிட் கார்ட்ஸோட பில் பே பண்றது, கார் லோனோட இஎம்ஐ பே பண்றது, பர்சனல் லோனோட இஎம்ஐ பே பண்றது. பட் அதுவே 10 lakh rupees அச்சீவ் பண்றதுனால ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏற்படும். உங்க மீது இருக்கிற ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்குல அது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடும். நீங்க சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் குறித்து அதிக வரி பண்ண மாட்டீங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸும் உங்களை இப்ப வரி பண்ணாது. அக்கார்டிங் டு மீ திஸ் இஸ் தி பிகெஸ்ட் எமோஷனல் ஷிஃப்ட் ரிலேட்டட் டு மணி. உங்களோட மைண்ட் செட்டும் ஸ்கார்சிட்டில இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டாக கன்வெர்ட் ஆயிடும். நீங்க பிலீவ் பண்ணுவீங்க உங்ககிட்ட இனஃப் அமௌண்ட் மணி இருக்குன்னு. அண்ட் ஃபியூச்சர்லயும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற எண்ணம் வரும். அண்ட் பணத்தை சேவ் பண்றதுக்கு பதிலா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் இது கூடவே உங்களுடைய லாங் டர்ம் ஃபைனான்சியல் கோல்ஸ் பத்தி யோசிக்கவோ ஆரம்பிப்பீங்க. அப்படி உங்ககிட்ட இப்ப 10 லட்சம் ரூபாய் இருக்குனா அப்ப கீழே எஸ் ஐ ஹேவ் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட லைஃப பத்தி சொல்லுங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லனாலும் கவலைப்படணும் எந்த அவசியமும் இல்ல. நீங்க நம்ம சேனல் கூட இணைங்க. இதுல இருக்கிற வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோட ஆரம்பத்துல மென்ஷன் பண்ண இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி திரும்ப ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். கனடா HSBC லைஃபோட நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO மார்ச் 31, 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா கனடா HSBC லைஃபோட சால்வன்சி ரேஷியோ வந்து 210% இருக்கு. சோ அதாவது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பக்கூடிய ஒரு கம்பெனி. சோ நீங்க இந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டியை பத்தி பயப்பட வேண்டாம். நீங்க இந்த NFOல ஏப்ரல் 20th குள்ள வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அத பத்தி படிச்சிட்டு புரிஞ்சிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி உங்களுக்கு வேல்யூ கிடைச்சா மட்டும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.